அயோத்தி வழக்கின் தீர்ப்பு வந்துவிட்டது. இப்போ வரையும் எல்லாருமே ரொம்ப சமாதானமா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. இதே மாதிரியே இந்தியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது. இதற்காகத்தான் காலையிலேயே நம்ம ஒரு பதிவை போட்டோம். யார் இந்த தீர்ப்பை வாசிக்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, தீர்ப்பு எப்படியா வரப்போகுது, இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அயோத்தியின் வரலாறு என்ன அப்படிங்கிறத ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த தீர்ப்பை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? 3 மாதங்களில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அனைத்து விதமான தீர்மானங்களும் ஒரு அறக்கட்டளையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இதை முழுவதுமாக கண்காணிக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பின்னால் நடக்க போகும் சில விஷயங்கள் என்ன என்பதை பற்றி மட்டும்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த அயோத்தி வழக்கு அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பின்னால் 2 இஸ்லாமியர்களின் பங்கு மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர்கள் இஸ்லாமியர்கள், மதத்தையும் மீறி நாங்கள் இந்தியர்கள் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அதுல முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகமது அப்படிங்கிறவர் தான். 2016 ஒரு புத்தகம் என்பது வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகத்தின் பெயர் ஞான் என்ன பாரதியன், அதாவது நான் என்கிற இந்தியன். இதுதான் அந்த புத்தகத்தின் பெயர். ஸோ இதை எழுதியவர் முகமது. இவர் எந்த ஒரு டீம்ல இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிபி லால் என்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் டீமுக்கு கீழே இருந்தார். ஸோ இந்த தொல்லியல் நிபுணர்கள், இந்த முகமது, பிபி லால், இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த பாபர் மஸ்ஜித் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பாருங்க, பாபர் மசூதி. அது இடிக்கப்பட்டதுக்கு கீழாக வேற ஏதாவது பில்டிங்ஸ் இருக்கா, உண்மையிலேயே ராமர் கோவில் இருக்கா என்பதை தொல்லியல் ஆய்வு செய்தவர்கள். இந்த ஆய்வின் போதுதான் அவங்க கொஞ்சம் எச்சங்களை பார்க்கிறார்கள். அந்த எச்சங்களில் அது கண்டிப்பா இஸ்லாம் முறைப்படி இல்லாட்டி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடமாக இருக்க முடியாது. அது கண்டிப்பாக ஒரு ஹிந்து கட்டிடமாகத்தான் இருக்கும், இந்து மத கோயிலின் கட்டிடமாக இருக்கும். ஆனால் எந்த கடவுளின் கட்டிடம் என்று சரியாக தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருந்தது? ரொம்ப கிளியரா இருந்தது. எல்லா மனிதர்களுக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான ஒரு அச்சாணியாக இருக்கிறது. இந்த மத நம்பிக்கையை காயப்படுத்தி இந்த மத நம்பிக்கையை ரொம்ப பெரிய அளவில் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்திய சட்டத்திற்கு கிடையவே கிடையாது. எனவே நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு வாய் வழி வந்த ஒரு பேச்சை மட்டுமே நம்பி, அந்த இடத்துல பாபர் மஸ்ஜித் தான் இருந்தது, இந்த இடத்துல ராமர் கோவில் தான் இருந்தது அப்படிங்கிறத ஒரு வாய் வழியா வந்ததை மட்டுமே, ஒரு புராணங்களில் இருப்பதை மட்டுமே நாங்கள் நம்பாம சயின்டிபிக்கா இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதன் வழியாக மட்டுமே நாங்கள் தீர்ப்பை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 5 நீதிபதிகளும் சொல்கிறார்கள். சோ சயின்டிபிக்கா அவங்க எதை பார்த்தார்கள் அப்படின்னா இந்த தொல்லியல் ஆய்வை தான் பார்த்தார்கள். தொல்லியல் ஆய்வுல பாபர் மசூதி என்கிறது ஒரு காலி இடத்தில் கட்டப்படவில்லை, அதற்கு கீழாக ஒரு கட்டிடம் என்பது இருந்திருக்கிறது என்பதை நிரூபணம் செய்திருக்கிறது இந்திய தொல்லியல் கழகம். சோ இந்திய தொல்லியல் கழகத்தை நம்ம அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய முடியாது, புறம் தள்ளிவிட முடியாது. அவர்கள் சொன்ன அந்த கூற்றுப்படி பாபர் மசூதி என்பது ஒரு ஹிந்து கோயிலின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு இடத்தை 2.77 ஏக்கர் நிலப்பரப்பை ராமர் கோவில் கட்டுவதற்காகவும் இஸ்லாமியர்களுக்காக ஒரு மசூதி கட்டுவதற்காக ஒரு 5 ஏக்கர் நிலத்தை அதே அயோத்தியில வேற எங்கேயாவது நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதை இரண்டையும் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்படும். 3 மாத கால அவகாசத்திற்குள் மசூதி கட்டுவதற்கான இடத்தையும் காண்பிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த ராமர் கோவில் கட்டுவதற்கான ஃபுல் பிளான், அதற்கான ஒரு அறக்கட்டளை அமைக்க வேண்டும். இதை எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும். இதுதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நம்ம ஈஸியா சொல்லிட்டோம். ஒரு 1054 பேப்பர், ஒரு பேஜஸ் அடங்கிய ஒரு தீர்ப்புக்கு அந்த PDF லிங்க் உச்ச நீதிமன்றமே வெளியிட்டு இருக்கிறது. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த ஒரு தீர்ப்பு வந்த உடனே பாஜகவுக்கு, ஆளும் பிஜேபிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க நினைச்சது, அவங்களுடைய கனவு. இதனால அவங்க ரொம்ப பெரிய வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே நிறைவேற போகிறது. இந்த பக்கம் காங்கிரஸ் எடுத்து பார்த்தா காங்கிரஸும் ஓகே சொல்லிட்டாங்க. ராமர் கோவில் கட்டுவது எங்களுக்கும் 100% ஓகே தான். சோ இது பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, ராமர் கோவில் கட்டுவதற்கான வெற்றி. ராமர் கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டு பிஜேபி அரசாங்கத்தின் அரசியல் கதவு மூடப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் தமிழ்நாடு அரசியலை பார்த்தா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆளும் கட்சி ஏடிஎம்கேவா இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கு ஓகே, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எல்லாருமே மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நாம் தமிழர் சீமான் அண்ணன் அவர்கள் மட்டும் வேற விதமா சொல்லியிருக்காங்க. பாபர் மசூதியை உடைத்தது தவறு என்றால் அதை உடைத்தவர்களுக்கு ஏன் நீங்கள் தண்டனையை கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க. யதார்த்தமான உண்மை. சரி, இந்த பாபர் மசூதியை உடைத்த பல நபர்களும் இப்போது இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள். அதுல குறிப்பா ஒரு நபர் இஸ்லாமியராக மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பெயர் பல்பீர் சிங் என்பதுதான். இந்த பல்பீர் சிங் 20 வயதாக இருக்கும் போதுதான் பாபர் மசூதி என்பது இடிப்பு ஏற்படுகிறது. அதுல முதல் ஆளாக பாபர் மசூதிக்கு அந்த டூம்ல போய் ஏறி உடைக்கிறார் பல்பீர் சிங். அதன் பிறகு அவர் அமீர் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களாக மாறி நிறைய கட்டிடங்கள், இந்த மாதிரி மசூதிகளை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்தில் அவருடைய நண்பர்கள் இதுவரையிலும் 100க்கும் மேற்பட்ட மசூதிகளை சரி செய்திருக்கிறார்கள். சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதை விட்டுட்டு அந்த மதம் என்ன சொல்லுது, அந்த மதத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த மதத்தை வச்சு நம்ம அந்த மதத்தை படிப்பதால் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சில நபர்கள் மட்டுமே வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். சோ ஒரு நபரை நாம் பார்த்து விட்டோம். முகமது என்பவர் தான். அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளராக இருந்தார். அடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்துல் நாசிர் என்கிற ஒரு தலைமை நீதிபதி தான். சோ அப்துல் நாசிர் அந்த நீதிபதி என்ன செஞ்சிருக்காரு, அவரும் இந்த அமர்வு பெஞ்சில் இருந்தார். இந்த பாபர் மசூதி அயோத்தி வழக்கின் தீர்ப்பு வாசிக்கும் 5 நீதிபதிகளில் அவரும் ஒரு நீதிபதியாக இருந்தார். முத்தலாக் என்கிற ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கு நடைபெறும் போது அதற்கு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த தீர்ப்புல அப்துல் நாசிர் அவர்களுடைய தீர்ப்பு தனித்துவமாக இருந்தது. சோ அமர்வு பெஞ்ச் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இப்ப 5 நீதிபதிகள் சேர்ந்து ஒரு வழக்கை விசாரிக்கிறார்கள். அதற்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் 5 நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்வது கிடையாது. அந்தந்த நீதிபதிகளுக்கு எது தீர்ப்பா கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ அயோத்தி வழக்குல எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. 5 நீதிபதிகள் இருக்காங்க. கண்டிப்பா 3 பேர் ஹிந்துக்களுக்கு ஆதரவாகவும் 2 நபர்கள் இஸ்லாம் அந்த ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு லெவல்ல எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அட்லீஸ்ட் 4:1 இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அப்துல் நாசிர் அவர்கள் கூட ராமர் கோவில் தான் அங்கே கட்டப்பட வேண்டும், சன்னி வகுப்பு வாரியத்திற்கு வேறொரு இடத்தை நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பை வாசித்த உடனே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியும் ரொம்ப பெரிய ஆனந்தமும் இருந்தது. ஆனந்தம் பலருக்கும், அதிர்ச்சி சிலருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்புக்கு அடித்தளமா இருந்தது தொல்லியல் துறை என்பதை நாம் பார்த்தோம். இந்த நேரத்துல தமிழர்களுக்கு மறுபடியும் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கீழடி. ஏன் கீழடியில நடக்கிற இந்த தொல்லியல் ஆய்வுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். பாத்தீங்களா, சட்டம் இல்லாட்டி இந்த மாதிரி தீர்ப்பு இதற்கெல்லாம் முக்கியமா ஒரு சயின்டிபிக்கா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. ப்ரூஃப்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் எது இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வை தான் நம்மளால கொடுக்க முடியும். சோ இந்த தொல்லியல் ஆய்வு கரெக்டா நடந்தாதான் நம்முடைய வரலாறை பிற்காலத்தில் இந்திய அரசியல் சாசனமே நம்பும். அப்படி இல்லையா, இது வாய்வழி வந்தது, நீ சொல்றதுல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறை எல்லாருமே கிழித்து எறிந்து விட்டு அவர்களுக்கு தேவையான வரலாற்று பக்கங்களை இந்திய வரலாற்றுடன் சொருகி விடுவார்கள். இதனாலதான் நம்ம இந்த கீழடியெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, அதை தோண்டி தோண்டி என்னடா செய்ய போறீங்க, இருக்கிற தமிழர்கள் இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை தோண்டுவதால் இப்போதைக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், வரும் காலத்தில் நிறையவே பிரயோஜனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, அடுத்ததா என்னெல்லாம் நடக்க போகுது? அமித்ஷா என்பவர்களுடைய மூளை இங்க ரொம்ப பெரிய அளவுல பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 3 மாதம் அவகாசம் கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். 3 மாதம் இவங்களுக்கு இப்போதைக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க கிட்ட பக்காவா பிளான் இருக்கும். எந்தெந்த இடத்துல ராமர் கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமா கட்ட போறாங்க. நிறைய நேரத்துல இந்த உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை நம்பியே இந்தியாவின் பொருளாதாரம் இருக்கிறது. ஏன்னா உத்தரப்பிரதேசம் என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான மிக பெரிய ஒரு மாநிலம். 5 டிரில்லியன் கனவுடன் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதுல இருந்து 1 டிரில்லியன் பணத்தை உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பது வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. சோ உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் அமைய வேண்டும் என்றால் இந்த 2 நிகழ்ச்சிகளும் கரெக்டா நடக்கணும். ஒன்னு ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும், அடுத்ததா மசூதி என்பது கட்டப்பட வேண்டும். இவை 2ம் கட்டப்படும் போது எந்த ஒரு பிரச்சனையும் அங்க இருக்கக்கூடாது. சோ உத்தரப்பிரதேச அரசாங்கம் இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கும். அமித்ஷா இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கிடுவார்னு நம்ம நம்புறோம். சோ அமித்ஷா அவர்களை எல்லோருமே உன்னிப்பா கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த 3 மாதம் அவருக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. 3 மாதம் இப்ப மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். உங்களுக்குலாம் தெரியும், அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பற்றிலாம் ஒரு ஒப்பந்தம் போடுங்கயா, அதுல ஏதாவது ஒரு நல்ல டிராஃப்ட்லாம் தயார் பண்ணி வாங்கன்னு சொல்லி வருடங்கள் 10, 20, 30, 40 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம்லாம் வந்த பாடு இல்லை. ஆனா இது ஒரு மதம், அதை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறது என்று சொன்னால் உடனே 3 மாசம் என்ன 3 வாரத்தில் கூட அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மிகப்பெரிய பிளான் எல்லாமே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதை அப்படியே விட்டுலாம்.
அடுத்ததா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியில மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா இது வரைக்கும் 2 தடவை தான் போயிருக்காரு. எலெக்ஷன் வரும்போது மட்டும், உத்தரப்பிரதேசத்துக்கு எலெக்ஷன் வரும்போது மட்டும் அப்பப்போ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவாரு. அயோத்தியில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ராமர் கோயில் கட்டிய பின்புதான் என்னுடைய முழு அவதாரத்தை, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முழு அவதாரத்தை உத்தரப்பிரதேசம் பார்க்கும் என்று பிஜேபி வட்டாரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தன. இப்போது ராமர் கோயிலை கட்டலாம் என்கிற அந்த தீர்ப்பு வந்த உடனே எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு. சோ ராமர் கோயிலை கட்டுவதற்கு முன்பாக அங்கே பிரதமர் நரேந்திர மோடியின் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு இருக்கும் என்று நம்பலாம். நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. சரி, இந்த தீர்ப்பை பத்தி பாகிஸ்தான் என்ன சொல்லுது? அஸ் யூஷுவல் தாங்க, வெக்கக்கேடானது, வேதனையானது, துக்கமானது இப்படின்னு சொல்லியே பாகிஸ்தான்ல உள்ள நிறைய அமைச்சர் அவங்களுடைய ட்வீட்டை போட்டுட்டே இருக்கானுங்க. வேற வழியே இல்லை, அவங்க புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இங்க நல்லபடியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல, எப்படியாவது இந்த 2 மதத்துக்குள்ள ஒரு சண்டை இழுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எதுவுமே நடக்க மாட்டேக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு குடைச்சலாவே இருக்கு. என்னடா அங்க மத பிரச்சனை வர மாட்டேக்கு, குண்டு வெடிக்க மாட்டேக்கு, தீவிரவாதிகளை கொண்டு குவிச்சிடுறானுங்க, இப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு அடி மேல அடியா விழுந்துட்டே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்தியாவுக்குள்ள இஸ்லாமிய இந்துக்களும் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. 1-2 சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுக்குள்ள நாங்களே பேசி முடிச்சிருவோம். 3வது நாடு வந்து அவன் உனக்கு துரோகம் பண்றான் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு ரொம்ப வெறி ஏறும். அந்த வெறி ஆட்டத்தை அது எப்படியாவது வெறி ஏத்தணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானின் எண்ணமாக இருக்கிறது. அந்த சூழ்ச்சியில் இங்கு இருக்கும் நண்பர்கள் விழுந்துவிடக் கூடாது என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த தீர்ப்பு ஒரு எதிர்பார்ப்பான தீர்ப்பு தான், சிலரின் எதிர்ப்பான தீர்ப்பு தான் என்பதில் மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10 முக்கியமான செய்திகள் தமிழ் விதையில் இன்னைக்கு ஒரு சாம்பிள் நியூஸா வரும். எல்லாரும் அதை பார்த்துட்டு அதற்கான கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.